யார் உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றார்கள்? ஓம் சாந்தி. யாரொருவர் இந்த சிருஷ்டி சக்கரத்தை நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றார்களோ, அதாவது இதன் ஞானத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றார்கள். பிறகு இந்த உலகிற்கு சக்கரவர்த்தி ராஜாவாக, அதாவது இந்த உலகத்தின் எஜமானர்களாக ஆகின்றார்கள். ஆகையால் நாம் இப்பொழுது இந்த சிருஷ்டி சக்கரத்தை நன்றாக அறிந்து கொண்டு அதன் ஞானத்தை தெரிந்திருக்க வேண்டும். நாம் தான் முதலில் தேவதைகளாக சத்யுகத்தில் இருந்தோம். பிறகு சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்களாக ஆகிவிட்டோம். சத்யுகத்தில் தேவதைகள், திரேதாவில் சத்திரியர்கள், துவாபர யுகத்தில் வைஷ்யர்கள் மற்றும் கலியுகத்தில் சூத்திரர்களாக ஆகிவிட்டு இப்பொழுது திரும்பவும் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம். ஆகையால் நாம் இந்த சக்கரத்தின் முழு ஞானத்தை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம். ஒவ்வொரு யுகமும் 1250 வருடங்கள் இருக்கின்றன. மொத்தமாக இந்த காலச்சக்கரத்தின், அதாவது ஒரு கல்பத்தின் ஆயுள் காலம் 5000 ஆண்டுகளாக இருக்கின்றன. துவாபர யுகத்திலிருந்து தர்மஸ்தாபகர்கள் இந்த உலகிற்கு வந்து விடுகின்றார்கள். முதலில் இஸ்லாம் மதத்தினர் வந்து விடுகின்றார்கள். பிறகு புத்த மதம், பிறகு கிறிஸ்துவ மதம், பிறகு சந்நியாச மார்க்கம், அதாவது சங்கராச்சாரியார் வருகின்றார். அது இந்த தர்ம ஸ்தாபகர்கள் துவாபர யுகத்திலிருந்து தான் வருகின்றார்கள். நாம், அதாவது தேவி தேவதைகள் எப்பொழுது உடல் உணர்வில் மற்றும் உடல் அபிமானத்தின், தேக அபிமானத்தில் வந்தோம் என்றால் அது துவாபர யுகத்திலிருந்து ஆகிவிடுகின்றோம். அப்படி நாம் துவாபர யுகத்திலிருந்து அப்படி தேக அபிமானத்தில் வந்துவிட்டோம். அப்பொழுது அனைத்து தர்ம ஸ்தாபகர்களும் இந்த உலகில் வந்து விடுகின்றார்கள். பிறகு நாம் இறங்கி விடுகின்றோம். நமது கலைகள் குறைந்து விடுகின்றன. முதலில் 16 கலைகள் நிரம்பியவர்களாக இருந்தோம். பிறகு கலைகள் குறைந்து கலியுகத்தில் கலைகளே இல்லாமல் இருக்கின்றோம். ஆகையால் நாம் தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். பிறகு இப்பொழுது பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம். நாம் சத்தோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் சத்யுகத்தில் சத்தோ பிரதானமாக இருப்போம் மற்றும் ஆத்ம அபிமானிகளாக ஆத்ம உணர்வுடன் இருப்போம். ஆகையால் நாம் இப்பொழுது தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். நாம் பிராமணர்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளோம். சில ஆத்மாக்கள் குறைவாக பிறவிகள் எடுக்கின்றன. அது ஆத்மாக்களின் பாகங்களை பொறுத்து, இந்த நாடகத்தில் எந்த பாகங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றதோ அந்த பாகங்களுக்கு ஏற்றபடி அவர்களின் ஜென்மங்கள் அதாவது இருக்கும். மறுபிறவி எடுத்தெடுத்து இப்பொழுது அனைவரும் கீழான நிலைக்கு வந்துவிட்டுள்ளோம். பிறகு நாம் திரும்பவும் மேன்மையான நிலையை அடைய வேண்டும். சிவ தந்தைதான் வந்து இப்பொழுது இந்த சிருஷ்டியை மீண்டும் படைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் புதுசாக எதுவையும் உருவாக்கவில்லை. ஆனால் திரும்பவும் பதீத பாவனனாக இருந்து பழையதை புதுமையாக்குகின்றார். ஆகையால் இப்பொழுது நாம் இந்த ஞானத்தை புரிந்திருக்க வேண்டும். புரிந்து கொண்டோம் என்றால் நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம். ஓம் சாந்தி.